சட்டப்பேரவையில் விதி 110 கீழ் நெடுஞ்சாலை மற்றும் பொதுப்பணித்துறை சார்பில் பல்வேறு அறிவிப்புகளை முதலமைச்சர் ஜெயலலிதா வெளியிட்டார். அதுகுறித்து கேள்வி எழுப்ப அனுமதி மறுக்கப்பட்டதாக கூறி திமுக மற்றும் காங்கிரஸ் உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். விதி 110 கீழ் அறிவிப்புகளை வெளியிடுவதற்கான காரணம் குறித்தும் முதலமைச்சர் விளக்கமளித்தார். விதி 110 கீழ் அறிவிப்புகளை வெளியிட்ட முதலமைச்சர் ஜெயலலிதா நபார்டு கடனுதவி பெற்று தமிழகம் முழுவதும் 159 கோடியே 74 லட்சம் ரூபாய் மதிப்பில் 80 பாலங்கள் கட்டப்படும் என்று தெரிவித்தார். சென்னை புறநகரில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க 141.60 கிலோமீட்டர் சாலைகள் 744 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விரிவுபடுத்தி மேம்படுத்தப்படும் என முதலமைச்சர் அறிவித்தார். வைகை ஆற்றின் குறுக்கே 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தடுப்பணை ஒன்று அமைக்கப்படும். வராகநதி ஆற்றின் இருபுறமும் வெள்ள தடுப்புச் சுவர் அமைத்து அதன் மூலம் கரைகள் பலப்படுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். பல்லாவரம் துறைப்பாக்கம் சாலை, சென்னை சித்தூர் பெங்களூரு சாலை ஆகியவை 4 வழித்தடத்திலிருந்து 6 வழித்தட சாலைகளாகவும் விரிவாக்கம் செய்யப்படும். 141.60 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த சாலைகள் 744 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விரிவுபடுத்தி மேம்படுத்தப்படும். இவ்விணைப்பு சாலைகள் விரிவாக்கத்தினால் இச்சாலைகள் சென்னை மாநகரின் வெளிவட்ட சுற்றுச்சாலை, பெரிய வட்டச்சாலை ஆகியவற்றிற்கு இணைப்பு சாலைகளாக திகழும். அதனால் சென்னை புறநகர் பகுதிகளில் பெருமளவு போக்குவரத்து நெரிசல் குறையும். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் வெளியிட்ட அறிவிப்புகள் குறித்து விவாதிக்க அனுமதிக்கவில்லை என்று கூறி திமுக மற்றும் காங்கிரஸ் உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். பேரவையில் முதலமைச்சரை பாராட்டி பேச மட்டுமே அனுமதி தரப்படுவதாகவும் அவர்கள் விமர்சித்தனர். அறிவித்திருக்கக்கூடிய இந்த திட்டங்களுக்கு எங்கிருந்து நிதி ஒதுக்கப்படுகிறது? அப்படி என்றால் மீண்டும் இதே சட்டமன்றத்தில் நிதியமைச்சர் அவர்கள் அல்லது பொதுப்பணித்துறை அல்லது நெடுஞ்சாலைத்துறையுடைய அமைச்சர்கள் மீண்டும் இதை அவைகளை வைத்து விவாதித்து அதற்கு பிறகு அது நிறைவேற்றப்பட்டால் தான் அந்த பணியில் நிறைவேற்றப்பட முடியும். ஆக முதலமைச்சர் எப்படி இதை அறிவிக்க முடியும் என்பதுதான் எங்களுடைய கேள்வி. ஆக இந்த சந்தேகத்தை போக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எங்களுடைய எதிர்க்கட்சி துணைத் தலைவர்கள் எழுந்து தன்னுடைய உணர்வை வெளிப்படுத்துகிற நேரத்தில் அது முழுவதுமாக மறுக்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களை தொடர்ந்து முதலமைச்சரையும் அவர் கொண்டு வந்திருக்கிற தீர்மானங்களையும் பாராட்டி பேசுவதற்கு அனுமதிக்கிறார்கள். அதே சமயத்தில் அவர்கள் அறிவித்ததை தவறு இருந்தால் சுட்டிக்காட்ட அனுமதிப்பது கிடையாது. விதி 110 கீழ் அறிவிப்புகள் வெளியிடப்படுவது குறித்த எதிர்க்கட்சிகளின் விமர்சனத்திற்கு பதிலளித்த முதலமைச்சர் ஜெயலலிதா அதற்கான அவசியம் ஏன் ஏற்படுகிறது என்பதற்கான விளக்கத்தையும் அளித்தார். ஏற்கனவே இந்த துறையை பற்றி சம்பந்தப்பட்ட அமைச்சர் அவர்கள் தன்னுடைய மானிய கோரிக்கையை இங்கே நடத்தினார். மானிய கோரிக்கையை இங்கு அவை முன் வைத்தார். அதன் மீது விவாதம் நடைபெற்றது. அன்றைக்கு அவர் சில புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார். அன்று வரை எங்களுக்கு தோன்றிய அறிவிப்புகள் அவைதான். அவற்றை அவர் வெளியிட்டார். அதன் பிறகு அந்த துறையை பற்றி யோசிக்க அடடா இதை விட்டு விட்டோமே, இதையும் செய்யலாமே என்ற யோசனை வந்ததால் அப்படிப்பட்ட புதிய அறிவிப்புகளை இன்று வெளியிடுகிறேன். ஒவ்வொரு துறையிலும் அப்படித்தான், அவ்வளவுதான். நிதித்துறை செயலாளரின் ஒப்புதல் பெறாமல் எந்த திட்டத்தையும் தாம் அறிவிப்பதில்லை என்றும் முதலமைச்சர் ஜெயலலிதா பேரவையில் தெரிவித்தார். ஒரு திட்டத்தை அறிவித்தால் அதை செயல்படுத்த முடியுமா என்று 100 முறை ஆலோசித்து விட்டுதான் நான் அறிவிப்பேன். ஆகவே என்னென்ன புதிய திட்டங்களை இந்த அவையில் அறிவிக்கிறேனோ அறிவிப்பதற்கு முன்னால் இங்கே உள்ள நிதித்துறை செயலாளர் அவர்களுடன் ஆலோசனை நடத்திவிட்டு இதற்கான நிதி உண்டு, அதற்கு அனுமதி உண்டு, இதை அறிவிக்கலாம் என்று நிதித்துறை செயலாளர் ஒப்புதல் அளித்த பிறகுதான் அவற்றை இங்கே அறிவிக்கிறேன் என்பதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். முன்னதாக மேட்டூர் கிழக்கு கரை மற்றும் மேற்கு கரை கால்வாய்களை 50 கோடி ரூபாய் செலவில் சீரமைத்தல், ஈரோட்டில் காளிங்கராயன் அணைக்கட்டு மற்றும் அதன் வாய்க்கால் பகுதிகளில் கான்கிரீட் லைன் பணிகள் அமைத்தல் உள்ளிட்ட மேலும் பல திட்டங்களையும் விதி 110 கீழ் முதலமைச்சர் அறிவித்தார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.